ஹாய் மக்களே வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் தமிழ்ச்செல்வி அவங்க அம்மா எவ்வளோ அறிவுரை எடுத்து சொல்கிறாங்க. அம்மா வாழ்க்கைன்றது ஏற்றத்தாழ்வு இருக்கும்மா, பள்ளமேடு இருக்கும், எல்லாமே நம்ம கடந்து தான் போகணும். எடுத்த கவுத்த நம்ம முடிவு எடுக்கக்கூடாதுமா, நல்லா யோசிச்சுப்பார் தமிழ். அம்மா இவ்வளோ தான் நான் சொல்லிட்டேன்றாங்க. அம்மா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா, எனக்கும் தெரியும் எல்லாமே. நீ ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தியா, இந்த வீட்டில் வந்து எனக்கு எந்த குறையும் வைக்கலமா, என்னை தலைமையால் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் எப்போ என்னை கீழே இறக்கி போட்டுருவாங்கன்னு தெரியலம்மா. ஏற்கனவே 2 தடவை வந்து இந்த வீட்டில் என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்கம்மா. அதனால எவ்வளோ அசிங்கம் அவமானப்பட்டிருக்கேன், அது உனக்கே தெரியும். எப்படிம்மா அதெல்லாம் நான் மறந்துட்டு இருக்க முடியும்னு கேட்குறாங்க தமிழ். அதெல்லாம் நீ யோசிக்காத அம்மா, நான் மட்டும் தப்பு பண்ணேன்னு சொல்ல, உன் பேச்சு கேட்டு வயிற்றுல துணியை சுற்றி கூட இந்த வீட்டில் இருந்திருக்கேன். அதை கண்டுபிடிச்சி தான் என்னை அவ்வளோ பேசியிருக்காரு. அவரும் என்னை எவ்வளோ தகாத வார்த்தைலாம் பேசினாரு. அது மட்டும் என்னால் தாங்க முடியலம்மா. நானாக கோர்ட்டு கேஸுன்னு போனேன். அவர் தானே என்னை வந்து டிவோர்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு கேஸ் அப்ளை பண்ணார். இதெல்லாம் யோசனை பண்ணுன்றாங்க. அதெல்லாம் முடிஞ்சாவே இருக்குது தமிழ். இனிமேல் உன்னோட எதிர்காலத்தை பற்றி நீ யோசிமான்றாங்க. நானும் என் மனசு என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் பண்ண போகிறேன்ட்டு தமிழ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கருப்பு என்ன சொல்றாரு, போறதுக்கு முன்னாடி தமிழ் சேது நீங்க 2 பேரும் அப்பத்தா காலியா அப்பா காலியா விழுந்து ஆசீர்வாதம்னு சொல்றாரு. உடனே சேது என்ன பண்றாரு, வேண்டாம் தமிழால ஒன்றும் முடியாது, அவளால் குனிஞ்சிட்டு முடியாது, அவளுக்காகவும் நானே அப்பத்தா கட்டியும் அப்பா கட்டியும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. அவங்க 2 பேரும் சீரு சிறப்பமாக 2 பேரும் திருந்தி 2 பேரும் ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஒழுங்காக புருஷன் கொஞ்சம் வாங்க, அதுதான் எங்களுக்கு சந்தோஷன்றாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சின்னம்மா நீங்கள் வந்து அப்பா பக்கத்தில் நிலன்னொடனே அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல தெரியல, கண்ணில் ஒரே ஆனந்த கண்ணீர். அப்பா என்னை 25 வருஷம் ஆச்சுப்பா எனக்கு கல்யாணம் ஆகி என்னை சின்னம்மா கூப்பிட்டு இன்றைக்கி தான் என் வயிற்றில் நீ பாலை வைத்த, நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன்ப்பான்னு சொல்கிறாங்க. இந்த மோகனா ஒரு கேரக்டர் சூப்பர் கேரக்டருங்க. அவர் பசு மாதிரி இருக்காங்க, இருக்கிற இடம் மாதிரியே தெரில. அவங்க மாமியாருக்கு ஒரு நல்ல மருமகளா, எல்லாருக்கும் பிடிச்சவங்களா, நம்ம ராஜாங்கையாக நல்ல மனைவியாக சூப்பராக இருக்காங்க. அந்த கேரக்டர் சூப்பராக இருக்குது. சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சொந்த மகனாக மருமகளாக தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. வாய் திறந்து யாரையும் அதட்டி நான் பார்த்ததே கிடையாது. அந்த அம்மாவோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா பொருந்தி இருக்குது அந்த எபிசோடுக்கு. ஒரு வழியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே வக்கீல்லாம் காத்துட்ருக்காங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா முடிவு எடுத்திருக்கன்ட்டு. இல்லை மேடம், அங்கே போய் என் மனசு என்ன சொல்லுதோ அதான் நான் கேட்க போகிறேன். தமிழ்ச்செல்வி ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறாங்க. கோர்ட்டில் ஜட்ஜ் அம்மாவும் கேட்குறாங்க, என்னப்பா 6 மாதம் கொடுத்துருக்கோம் டைமு, அதுக்குள்ளே வந்து நிற்கிறீங்க, யாருன்னா உங்கள் மனசு மாற்றினாங்களா இல்லை நீங்களே தான் எடுத்த முடிவா, அதுக்குள்ளே நீங்கள் 3 மாதத்துலேயே திருந்துட்டீங்களா, மனசு மாறிட்டீங்களா, இதில் யாரும் உங்களை வந்து வற்புறுத்தினாலும் கேட்குறேன். அம்மா யாரும் என்னை வற்புறுத்தலம்மா, புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் வந்து 1 நாள் 2 நாள் தான், கொஞ்ச நேரம் தான், அதை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. நான் தான் வந்து ரொம்ப தவறாக பேசிட்டேன், தப்பாக பேசிட்டேன். தமிழ் மேலே அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. வாய்க்கு வந்தபடி பேசி நான் தான் விவகாரத்து கொடுத்தேன். அவங்க வீட்டில் எல்லாம் சொல்லி நான் கேட்காம என் மேலே தான் தப்பு, அதுக்காக நான் முழுசாக மன்னிப்பும் கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுகிற விஷயத்த வந்து எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். புருஷன் முன்னாடி சண்டைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு மற்ற டிவோர்ஸு காத்துட்ருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க ஜட்ஜம்மா. அவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டோம், நல்லது கெட்டது அவங்களும் தெரியணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணாங்க. நம்ம சேதுவும் சொல்கிறாரு, ஆமாம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நானும் சராசரி ஆம்பளை தான். ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் என்ன வார்த்தை சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தை இவங்களை நான் சொல்லிட்டேன். ஒரு கணவன் மனைவி வந்து என்ன வார்த்தை சொல்லக்கூடாதோ எல்லை மீறி நான் சில வார்த்தைலாம் தவறுதலாக விட்டுட்டேன். அதனால் அவங்க ரொம்ப பாதிப்பு அடைஞ்சாங்கம்மா. அவங்க ஒன்றும் என்னை கோர்ட்டு கேஸுன்னு போகல, நான் தான் வந்து வற்புறுத்தி கேஸ் வேணும்னு கேட்டேன், கேஸும் போட்டேன், கோர்ட்டுக்கு வந்தேன். இப்போ நான் திருந்திட்டேம்மா, நான் எல்லாம் உணர்ந்து பார்த்தா தப்பு என் மேலே தான். அவங்க கூட வந்து நான் ரொம்ப நாள் வாழணும் ஆசைப்பட்றேம்மா, அதனால் நான் கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மா முன்னாடி தன்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை சொல்கிறாரு. நான் வந்து தப்பு தான், அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது, என்னை ஏமாற்றிட்டா, எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அதனால் வந்து வயிற்றில் வந்து உன் பிள்ளை இல்லாமல் துணி சுற்றி வச்சுட்டு இருந்தா, அதெல்லாம் கேட்டு என்னால் தாங்க முடியல பார்த்துட்டு, அதனால தான் இந்த தப்புலாம் பண்ணிட்டேன். நான் இப்போ எல்லாமே திருந்திட்டேம்மா, நான் மனசை ரொம்ப திருந்தி தான் சொல்கிறேன், அவங்க கூட நான் வாழணும் ஆசைப்பட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட வாக்குமூலத்தெல்லாம் சொல்கிறாரு. தமிழ்ச்செல்வி வந்து யோசனை பண்ணுறாங்க, என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, நம்ம என்ன சொல்கிறது, ஓகே சொல்லிடலாமா இல்லை வேண்டாமா, என்ன பண்ணுவாங்க போகிறேன்னு தெரியல. தமிழ்ச்செல்வி அவங்க மனசு என்ன தோணுதோ அதான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஊரறிய உலகறிய வந்து இப்போ வந்து வெளிப்படையாக வந்து உலகமே பார்க்குற அளவுக்கு தான் வந்து நம்ம சேது வந்து திருந்தி வருந்தி மன்னிப்பு கேட்குறாரு. இதுக்கு மீறி தமிழ்ச்செல்வி கேட்கலன்னா அது தமிழ்ச்செல்வியோட விருப்பம் தான் இருக்கும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.